நாளைக்கு இன்று எடுத்துக்கொள்ளப்பட்ட வசனம் ஆதியாம் 6:8. கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. யாருக்கு அப்படின்னா நோவாவுக்கு கிருபை கிடைத்தது. அவன் நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். அவன் கர்த்தரோடு அவன் சஞ்சரித்தவனாய் இருந்தான்னு பார்க்கிறோம். அவன் மூலமாய் அவன் குடும்பங்கள் காக்கப்பட்டது. ஒருத்தரை வைத்து அவன் குடும்பத்தை கர்த்தர் வேலி அடைத்தா, அவனை வைத்து கர்த்தர் அசைவு உண்டு பண்ணினா. இன்னைக்கு யோசித்து பார்ப்போம். இன்னைக்கு நீங்க இருக்கிற பகுதியில் உங்கள் மூலமா உங்கள் முழங்காலின் ஜெபத்தின் மூலமா உங்க குடும்பங்கள் காக்கப்பட்டிருக்கு. விசுவாசிக்கிறீங்களா? உங்க ஜெபத்தினாலதான் இன்னைக்கு உங்க கணவரா இருக்கட்டும், மனைவியா இருக்கட்டும், உங்க பிள்ளைகளா இருக்கட்டும், உங்கள் தேசங்களா இருக்கட்டும், இங்க இருக்கிற பகுதியில ஒரு மகிமையை கர்த்தர் வைத்திருக்கிறார். அழிவு வராம இருக்குது அப்படின்னா உங்களால மட்டும்தான் அந்த அழிவு வராம இருக்கு. ஏன்னா நீங்கள் ஜெபிக்கிற ஜெபத்தினால, நீங்கள் ஏறெடுக்கிற விண்ணப்பத்தினால, நீங்கள் ஏறெடுக்கிற உபவாசத்தினால கர்த்தர் உங்கள் ஜெபத்தின் மூலமாய் கர்த்தர் அற்புதத்தை செய்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம்ல, எங்க அம்மாவோட ஜெபத்தினால நான் நிற்கிறேன். நிறைய பிள்ளைங்க சொல்லுவதை நான் கேட்டிருக்கிறேன். நிறைய ஊழியக்காரங்க சொல்லுவதை நான் கேட்டிருக்கிறேன். இன்னைக்கு நீங்கள் ஜெபிக்கிறதுனால உங்கள் குடும்பங்கள் ரட்சிக்கப்படும், உங்கள் சபைகள் மாற்றப்பட்டு இருக்கிறது. உங்கள் சபைகளுக்குள் ஒரு எழுப்புதலை கர்த்தர் வைத்திருக்க, உங்க குடும்பத்துக்குள்ள எழுப்புதலை கர்த்தர் வைத்திருக்கிறார். நோவாவை மூலமா கர்த்தர் 8 வைத்து அந்த ஒரு பேழைக்குள்ள கர்த்தர் அடைத்து வைத்தார் அப்படின்னா இன்னைக்கு ஆண்டவர் உங்கள் ஜெபத்தின் மூலமா எந்த ஒரு அழிவு உங்கள் குடும்பத்துக்குள் வராதபடி, மரணங்கள் சேதங்கள் நேரிடாதபடி கர்த்தர் குடும்பத்தை காத்து கொண்டு இருக்கிறார். அது ஏன் அப்படின்னா உங்க ஜெபத்தின் மூலமாயா, உங்க விண்ணப்பத்தின் மூலமாதான் உங்க கர்த்தருடைய கண்கள் உங்கள் மேல கிருபை வைத்திருக்கிறபடினா கர்த்தர் வேலெடுத்து கொண்டு இருக்கிறார். தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போமா? பாவ மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நாங்கள் வரவிருக்கிறோம். நாங்கள் நிற்கிறதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் கிருபையை நாங்கள் பார்க்கிறோம் சுவாமி. இன்னைக்கு எங்கள் ஜெபத்தின் மூலமா நீங்க குடும்பங்களை வேலி அடைக்கிறீங்கப்பா. ஆண்டவரே தகப்பனே, பாவத்தில் இருக்கிற பிள்ளைகளை அண்டைக்கு நீங்க இழுத்து கொண்டு வரீங்க. நோவாவோட கண்கள்ல ஆண்டவரே கிருபை வைத்தீங்க சுவாமி. நோவாவுக்கு கிருபைகளை கொடுத்தீங்க சுவாமி, இரக்கங்களை கொடுத்தீங்க, தயவுகளை கொடுத்தீங்க. அதே போல் எங்களுக்கு நீங்க கொடுத்திருக்கீங்க. அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் மூலமா எங்கள் தேசங்கள் காக்கப்படுகிறதற்காக, நாங்கள் இருக்கிற பகுதியை காத்துக் கொள்ளுகிறதற்காக, சபையை காத்துக் கொள்ளுகிறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். துதி கன மகிமை உமக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.